நான் அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன். ரத்தத்தோட ரத்தத்தை கலந்து நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ரத்த சத்தியமா? சந்திரகாந்தா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ ரத்த சத்தியம் பண்ணதுனால மாய உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 7 கட்டங்களையும் தாண்டி உனக்கு என்ன கிடைச்சாலும் அதெல்லாம் ஐராவதிக்கு சொந்தமாயிடும். அப்பனா நிச்சயமா அந்த மாயவாள் ஐராவதிக்கு சொந்தமாயிடும். உமாங், எதுக்கு அப்படி செய்ய காமிச்ச? எதுவா இருந்தாலும் நேரா சொல்லிருக்கலாமே. நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. என் தோழியோட நினைவுகள் போயிடுச்சு. எல்லாம் நிரந்தரமா போயிடுச்சு. நிரந்தரமா எதுவும் போகல. சந்திரகாந்தாவோட நினைவுகள் சீக்கிரமே திரும்ப வந்துடும். வரும்னு சொல்ற. ஆனா எப்ப வரும்னு தெரியலையே. இன்னும் வரல. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க 2 பேரும் தான். யார் அவங்க? உமாங், அப்படி செஞ்சது யாரு? என்கிட்ட அவங்க பேரை சொல்லு. அவங்க தலையை நான் வெட்டிடுறேன். அப்படின்னா போய் தலையை வெட்டு. உங்க அம்மாவும் அந்த பத்ரா அம்மாவும் தான். உமாங், என்ன முட்டாள் மாதிரி உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். உங்க அம்மாவும் பத்ராமாவும் சேர்ந்து சந்திரகாந்தாவுக்கு செய்வன வச்சிருக்காங்க. ராகுதேவனை வர வச்சு பண்ணிருக்காங்க. அதனாலதான் சந்திரகாந்தாவோட நினைவுகள்லாம் போயிடுச்சு. சந்திரகாந்தாவோட இந்த நிலைமைக்கு அந்த 2 மாயாவிகளும் தான் காரணம். உமாங், நான் அமைதியா நிக்கிறதுனால நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சுக்காத. என் அம்மா சந்திரகாந்தாவுக்கு ஏன் அப்படி பண்ணணும் சொல்லு. ஏன்னா அம்மாவுக்கு சந்திரகாந்தா தேவை. அவளை அவங்க தேவையா? சந்திரகாந்தா தேவையா? புரியலையே. அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, என் அம்மாவுக்கு எதிராக உன் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் ஏன் வந்துச்சு? மனசுல வரல, காதுல விழுந்துச்சு. கெகனா தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். வீரா, சந்திரகாந்தாவோட உயிருக்கு ஆபத்து. எல்லாத்துக்கும் அந்த மாயாவிங்க தான் காரணம். இப்ப அவளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அது நீ மட்டும்தான். வீரா, அவளை காப்பாத்து வீரா. ககனா, வீரா. சித்தி, இந்த ரத்த சத்தியத்தை முறிக்க ஏதாவது வழி இருக்கணும். நான் உனக்கு கடவுளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலையே, அந்த கெட்ட ராணிக்கு தானே சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இறைவனா இருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருவார் சந்திரகாந்தா. ஆனா இந்த ரத்த சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? நம்மளோட மரணத்தை நாமளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி. இப்ப நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தலனா நீ என்ன பண்ணிருக்க சந்திரகாந்தா? சித்தி, இந்த சத்தியம் பண்ணும்போது நான் சுயநினைவிலேயே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா இதுக்கும் வழி இருக்கும். அப்ப எனக்கு அதை தவிர வேற எந்த வழியும் தெரியல சித்தி. எங்க அம்மாவோட சத்தியம், என்னோட சபதம், உங்களோட உயிர் எல்லாமே வீணா போயிடும் சித்தி. எல்லாமே வீணா போயிடும். இல்ல சந்திரகாந்தா, உங்க அம்மாவோட சத்தியம் நிச்சயமா வீணா போகாது. இந்த ரத்த சத்தியத்தை முறிக்க ஏதாவது வழி இருந்தா அதை நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். சந்திரகாந்தா, நான் கிளம்புறேன். இப்ப என்னோட தாரா உருவமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே உன்னை பார்க்க வந்தா நான் வேற உருவத்துல தான் வரணும். சந்திரகாந்தா, உனக்கு தெரியுமா, வீரா ரொம்ப கோபத்தில் இருக்காரு. என்ன? ககனா, எழுது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் அம்மாவை பத்தியும் பத்திரமாவை பத்தியும் அப்படி பேசியிருப்ப? சொல்ல. சந்திரகாந்தாவுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சது எங்க அம்மா தாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சொல்ல வீரா. ககனா, எனக்கு நல்லா தெரியும் உன் உச்சில இருந்து பாதம் வரைக்கும் விஷம் தான் இருக்கு. அந்த விஷத்தை நீ ஏன் அரண்மனைக்குள்ள பாய்ச்சுற? வீரா, நான் என்ன கேட்டேனோ அததான் சொன்னேன். வீரா, நிறுத்து. போதும். வீரா, நான் சொல்றது கேளு, என்ன கொண்டுடாத. அவங்க என்ன கேட்டாங்களோ அததான் நான் சொன்னேன். இப்ப நான் சொல்றது உண்மை. அது உண்மையோ இல்ல பொய்யோ, நீ வீணா என்னையும் என் அம்மாவையும் மோத வைக்கிற. வீரா, நான் ஒரு அம்மாவா இருந்துட்டு நான் இப்படி ஒரு வேலையை பண்ணுவேனா? என் வயித்துல குழந்தை இருக்கு. சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை இப்படி போய் சொன்ன இந்த கத்திய உன் வயித்துக்குள்ளே இறக்கிடுவேன். எனக்கு நல்லா தெரியும் உன் நோக்கம் என்னங்கிறது தெரியும். சந்திரகாந்தாவும் என்னையும் பிரிக்க வந்திருக்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில சண்டையை உருவாக்கி பையன் கையால அம்மாவை கொல்லணும் தானே இங்க வந்திருக்க. இந்த ராஜ்யத்தை ஆளலாம் நினைக்கிறியா? சொல்லு. இல்ல என் மனசை ஆள வந்திருக்கியா? நல்லா கேட்டுக்கோ. நீ என்னதான் கணக்கு போட்டாலும் சரி, நான் என் அம்மாவை எதிர்க்க போறதே இல்ல. நீ சந்திரகாந்தாவோட இடத்த பிடிக்க போறதும் இல்ல. நீ இந்த அரண்மனையில ராணியா மட்டும் இல்ல, பணிப்பெண்ணா கூட ஆக முடியாது. கிளம்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, இல்லனா செத்துடுவேன். இந்த மாளிகையிலேயே கொடுமையா சாவ. புரிஞ்சுதா? நீ என்ன சொன்ன? நீ பெரிய புத்திசாலியா? ககனா,
நான் சந்திரகாந்தாவை மட்டும்தான் காதலிக்கிறேன். எங்க காதலை விட்டு விலகிடு. என்கிட்ட இருந்தோம் விலகிடு. வீரர்களே, வீரா நான் சொல்றது இவளை இழுத்துட்டு போங்க.